ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரே குருமா ஈஸியாக எப்படி பண்ணணும் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து சின்ன பச்சை மிளகாயில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, இதெல்லாம் சின்னதாக நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய். இந்த தேங்காய் கூட என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி, அப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. கரம் மசாலா பொடி வந்து நான் வீட்டிலே பொடிச்சது தான். இதில் வந்து பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே பிரிஞ்சி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நானே பொடிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரெண்டு அரிசி, அதாவது 2 பரல் வந்து இது பூடு, அப்புறம் வந்து சின்ன ஜீரகம் கொஞ்சம். இது வந்து பொதுவாகவே நம்ம தேவையில்லாத மசாலாக்களை போட்டு நம்ம உடம்புக்கு நம்ம தான் நோயை உருவாக்கும். அதனால் அந்த மாதிரில எல்லாமே நான் சிம்பிளாட்டு நம்ம உடம்புக்கு கெடுதி இல்லாத பொருட்கள் தான் நான் அதிகமாகவே சேர்த்துருப்பேன். நம்ம இனி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் தேங்காய் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை. சட்டி நல்லா சூடாயிட்டு இனி கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் விட்டால் போதும், எண்ணெய் ரொம்ப விட வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இனி கடுகு போட்டுருவோம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ முதல்ல நம்ம அந்த பச்சை மிளகாயை போடுறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாயை போட்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வசக்குனா சீக்கிரம் வசங்கிரும். ஆனால் இப்போ நான் போடலை, ஏன்னாக்கி நம்ம கொண்டக்கடலை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படி நம்ம கொண்டக்கடலை வந்து இல்லைன்னா அந்த உப்பு போட்டுட்டோம்னாக்கி கொண்டக்கடலை வேகாது. அதனால நம்ம இப்போ இதில் உப்பு சேர்க்கலை, பிறகு தான் நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம் நல்லா ஓரளவு நல்லா வசங்கி வச்சு இனி இதுக்கு கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. இனி இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்க்க போகிறோம். இனி மல்லிக்கீரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்த கொண்டக்கடலை, இந்த கொண்டக்கடலையும் இதில் மிக்ஸ் பண்ணி 1 கப்பு தண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். இனி 1 கப்பு தண்ணி விடுறோம். தண்ணி விட்டு அது அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே இருந்து வேகட்டும். நம்ம அப்புறம் மசாலா போடலாம். பார்ப்போம். இப்போ வெந்துட்டாங்க, நல்லாவே வெந்துட்டு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றிட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதில் பாதியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு தட்டில் பாதியை எடுக்கிறோம்.
இது எதுக்கு அப்படின்னாக்கி நிறைய பேர் சாப்பிடும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு உள்ளி தக்காளி எல்லாமே ஒதுக்கி வச்சுருவாங்க. அதில் கிடக்க எல்லாத்தையுமே நம்ம போட்டிருக்கதே பயனுள்ளது தான் போட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா இதை இனி அரைச்சிட்டு வரணும். இதில் வந்து நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், இதில் தேங்காய் மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இது வெந்துட்டுருக்கட்டும். ஏன்னா நம்ம காயெல்லாம் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் அரைக்கணும், சூடோடு அரைக்க முடியாது. இது கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த தேங்காயிலே நான் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கு சொல்லி கொடுத்தது இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அதனுடைய உண்மையான பயன் நமக்கு கிடைக்காது, முழுமையான பயன் நமக்கு கிடைக்காது. அதை வந்து எப்போவுமே தேங்காயில் போட்டு அரைச்சாதான் அதனுடைய முழு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். பலன். அதனால் என்னன்னாக்கி நான் வந்து தேங்காய் அந்த இஞ்சி பூண்டு வந்து எப்போவுமே தேங்காயோட நான் அரைச்சிருவேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை தக்காளி எல்லாம் வேக வச்சதை நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல, அதை வந்து நல்லா திக்காக அரைச்சாச்சு. அதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்கள். இதனுடைய சுவையே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குருமா. இந்த பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்ல திக்காக இருக்கும். நம்ம இதை அரைச்சி போட்டிருக்கிறதுனால இனி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போகட்டும். எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம முக்கியமாக உப்பு போடணும். உப்பு நம்ம ஏற்கனவே தோசையில் உப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை ரெடியான பிறகு காட்டுறேன். இனி குருமா இப்போ தயாராகிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இனி இதில் வந்து கடைசியாக நம்ம எப்பவும் போல் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். இப்போ வந்து முழுசும் குருமா தயாராகிட்டு. இனி நம்ம தோசையிலையோ இட்லிலேயோ ஆப்பத்துலேயோ இடியாப்பத்துலேயோ எதில் வேணாலும் சாப்பாட்டில் கூட சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, நான் இப்போ உங்களுக்கு தோசையில் எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் பாட்டி வந்து எனக்கு சின்ன வயசில் சின்ன டிப்ஸ் இப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நாங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்கலை. இப்போ நம்மளுக்கு அப்படின்னு வரும்போது அந்த டிப்ஸ் எல்லாம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து எல்லாருமே நீ வைக்கிற குழம்பு நல்லா இல்லை, கூட்டு நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. யாரெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நீ வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தான் என்ன சொன்னாங்க, நீ வந்து ஏன் யூடியூப்பில் வந்து போடக்கூடாது அப்படின்னு, நீ நல்லா வைக்கிற, ஏன்னா உன்னோட சமையல் இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் யூடியூப்பில் நீ பண்ணி போடு, ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அவங்க சொன்னதுனால அவங்களோட ஒரு விருப்பத்தில் தான் நான் இதை இப்போ போட்டு இப்படி வீடியோவில் போடுறேன். இல்லைன்னா நான் வீடியோவிலலாம் போடுறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.